தோழிகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருவேப்பிலையை வச்சு நம்ம குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சம் கருவேப்பிலையை உரிய வச்சுருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு மண் தாச்சியில் கருவேப்பிலையை போட்டுடலாம். நல்லா மொறுன்னு வர்ற மாதிரி கருவேப்பிலையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்படி வறுத்து எடுத்துக்கிட்டால் தான் நம்மளோட கருவேப்பிலையை மிக்சியில் அடிக்கும்போது நல்லா பவுட்ரு மாதிரி வரும். நல்லா மொறுன்னு கருவேப்பிலையை வறுத்து எடுத்தாச்சு. பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். இதை நம்ம மிக்சியில் இப்போ அடித்து எடுத்துக்கலாம். நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 கண்ணி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காந்துருச்சு. அதில் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா புரிஞ்சிருச்சு. நான் அதில் ஒரு 5 சுண்டை வத்தல் சேர்த்துக்கிறேன். 3 பட்டை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 30 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சுண்டவத்தில் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. கொஞ்சம் நல்லா இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் நான் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 30 பல்லுக்கிட்ட நான் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சின்ன 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கல் உப்பு, நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலையை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள்லையே ஜீரகம், சோம்பு, மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சது தான். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ப நீங்களும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். மூடி போட்டு மூடிடலாம். இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மூடி போட்டு மூடிடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நம்மளோட கருவேப்பிலை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை குழம்பு ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் அதே சமயத்தில் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் உள்ள எல்லா வீடியோஸையும் பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.